நாம் குறிப்பறிதல் வருகிறோம். இந்த குறிப்பறிதல் என்பது 2 இடங்கள்ல 133 தலைப்புகளில் இந்த ஒரு தலைப்பு தான் பொருட்பாலிலும் வருகிறது, காமத்துப்பாலிலும் வருகிறது. இங்கே 71வது அதிகாரம் குறிப்பறிதல், காமத்துப்பாலிலே 110வது அதிகாரமாக வருகிறது. இந்த குறிப்பு என்பதற்கு பல பொருள்கள் இருக்கின்றன. குறிப்பு என்கிற சொல் கருத்து என்று ஒரு பொருள். குறிப்பு என்பதற்கு கருத்து என்று, அதாவது முகக்குறி, கண்குறி, கட்குறி, சூழல் குறி, எடக்குறி, காலக்குறி. இப்படி குறி என்பதற்கு கதிரவேல் பிள்ளையினுடைய அகராதி 17 பொருள்களை காட்டுகிறது. 17 பொருள்களை காட்டுகிறது. குறி சொல்பவருக்கு கோடாங்கி என்று ஒரு பொருள் பெயர் உண்டு. குறி சொல்பவர்னா அந்த சோசியம் என்று சொல்கிறோம், கணியன். கோள் தாங்கி, கோள் என்பது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பி 2 உடனே அந்த 2 ராகு, கேது, அது சேர்த்து 9 கோள்கள், அந்த கிரகங்கள் என்று சோசியக்காரர்கள் சொல்லுவார். அதை அந்த கோள் தாங்கி, அந்த கோள்களை வைத்துக் கொண்டுதான் அவர்களுடைய வித்தை நடைபெறுகிறது, கணியனுடைய வித்தை நடைபெறுகிறது. பெரும்பாலும் நம்முடைய பிறப்பியம் என்றால் ஜாதகம், அதை கொண்டு போய் காட்டுகிற போதே அவன் அதை ஒரு பார்வை பார்ப்பான், நம் முகத்தை ஒரு பார்வை பார்ப்பான், நாம் எவ்வளவு வேட்கையோடு இருக்கிறோம் அவன் சொல்வதை கேட்பதற்கு என்பதை பார்ப்பான். சில செய்திகளை சொல்லுவான், நம்மிடம் நோண்டுவான், நோண்ட நம் செய்திகளை சொல்லுவோம். அதை கொண்டு அவன் அந்த முகக்குறிப்பையும் நம்முடைய ஆவலையும் கொண்டு பல செய்திகளை அவனை உருவாக்குவான். அதில் பல உண்மையும் இருக்கும், அது உண்மைதான், அது உண்மையும் இருக்கும், சில பொய்யும் கலந்திருக்கும். ஒரு சோசியக்காரர் வெளிப்படையாக சொல்வார், நாங்க பாதி உண்மை சொல்லுவோம், பாதி பொய் சொல்லுவோம், நீங்கள் எதையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள் என்று அவரே சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். இப்ப இந்த முகக்குறி என்பது இருக்கிறதே, இது இந்த இது காலங்காலமாக மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து இந்த முகக்குறிப்பு இருக்குது. இதைத்தான் உளவியல் என்று ஒரு தனி பாடமாக ஆக்கிவிட்டார்கள். சைக்காலஜிக்கல் உள்ள குறிப்பினை வெளிப்படுத்துவதற்கு இது ஆசிரியர்களுக்கு உண்டு, மருத்துவர்களுக்கு உண்டு, இன்னும் பிற வேலையில் இருப்பவர்களுக்கு. இந்த இப்ப ஒரு சின்ன குழந்தையினுடைய முகக்குறிப்பை கொண்டு அது என்ன விரும்புகிறது, என்ன தேடுகிறது என்பதை அந்த தாய் தெரிந்து கொள்வார். அந்த முகக்குறிப்பை கொண்டு தாய் என்ன நினைக்கிறாள் என்பதை 1 வயது குழந்தை கூட புரிந்து கொள்ளும். அவளுக்கு அந்த குழந்தையினுடைய மனோநிலைக்கு ஏற்ப புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. இது அது இப்ப ஒரு அமெரிக்காவில் பேரு உடனடியாக பேர் வரல, வரும். அவன் கண்டுபிடித்தான், வயிற்றிலே இருக்கிற போதே, அந்த வயிற்றிலே 3 மாத குழந்தையாக இருக்கிற போதே அந்த பொறாமை என்கிற குணமானது அதுக்கு தொற்றி விடுகிறது என்று சொல்லியிருக்கிறான் அந்த சைக்காலஜியில. ஆனால் அது அப்படியே இருக்காது, வரும் போகும். அதே மாதிரி தான் இப்பொழுதும் நமக்கு பொறாமை வரும். பொறாமை வரும்போதே என்று நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இது இயல்பாக உள்ளது. சினம் என்பதும் பொறாமை என்பதும் இதெல்லாம் கொஞ்சம் இயல்பாகவே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே தோன்றுகிற போதே நாம் அதை அடக்கி வைத்து விட வேண்டும். அப்பதான் நாம் மிளிர முடியும் என்பது கருத்து. இப்ப இந்த சைக்காலஜிக்கல், அதாவது உளவியல் பாங்குதான் இந்த குறிப்பறிதல். அங்கே காமத்துப்பாலிலே வருவதை இவன் விரும்புகிற அந்த பெண் என்ன நினைக்கிறாள் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தெரிந்து கொள்வான். ஒவ்வொரு நாளுக்கு நாள் அவர்களுடைய அன்பு மீதூர அதே போல் அவளும் இவனுடைய குறிப்பை அறிந்து கொள்வாள் என்பதை நமக்கு காமத்துப்பால் நடத்துகிற வாய்ப்பு இருக்குமானால் அந்த பகுதியை பார்க்கிற போது அதை மிகச்சிறப்பாக நாம் உணர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இங்கு அரசன் மந்திரியை பார்ப்பான். ஒரு செய்தியை கேள்விப்படுகிற போது அமைச்சன்
அதற்கு ஏற்ப தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த செய்திகளை சொல்லுவான். இப்படி அதுக்கு அடுத்த நிலையில் உள்ள ஒவ்வொருவரும் அதே போல் மன்னனுடைய குறிப்பு என்ன என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருப்பார்கள் அந்த அரசவையில் இருக்கிற அத்துணை பேரும். இதுதான் குறிப்பறிதல். ஒருவன் என்ன சொல்ல போகிறான் அல்லது என்ன நிலையில் இருக்கிறான் என்பதை அவன் சொல்லாமலே அவன் முகம் கண் கொண்டு அறிந்து கொள்வதுதான் குறிப்பறிதல். அவன் சொல்வதற்கு முன்னாலே இவன் என்ன சொல்ல போகிறான் என்று அறிந்து கொள்வதுதான் குறிப்பறிதல். இது முன்னுரை. இப்ப நாம் சொல்வது அனைத்தும் முன்னுரை. இது புறநானூறுல ஒரு செய்தி வருகிறது. அகநோக்கு வேண்டும். கோடியர் நீர்மை போல முறை முறை ஆடுனர் கழியும் இவ்வுலகம். அந்த விழாவில் வேடமிட்டு ஆடும் கூத்தர் போல தோன்றி மறைவாரை கொண்ட உலகம் இது என்று சொல்லுகிறார். இது நம்ம ஷேக்ஸ்பியர் சொன்னார் ஒன்று பார்த்தோம்னா, உலகமே நாடக மேடை என்று. நீங்க தான் யாரோ சொன்னீங்க. அதே மாதிரி இவன் புறநானூறுல 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதை சொல்லி வச்சிருக்கான். விழாவில் வேடமிட்டு ஆடும் கூத்தர் போல தோன்றி மறைவாரை கொண்டது உலகம். இதன் பொருளாம் நாடகமே உலகம் என்பது இதனுடைய எளிய விளக்கம். நாடகமே உலகம் என்பது இதுதான் அவங்க மாற்றி சொன்னான் பிற்காலத்துல. ஒரு பெண்மணி கற்பனை திறம் மிகுதி, வாய்ப்பேச்சு இல்லை, காதும் கேளாது, கல்வி அறிவும் இல்லை, அதனால் எழுத முடியாது. தன் கண் அசைவு கொண்டே அசைவு குறிப்புரையும் நோக்கனுக்கு காட்டி கதையை எழுத வைத்து விட்டாள். இது ஒரு கதை. கண்ணால் பேசுதல். இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு பகுதியே எடுத்திருக்கிறான். அந்த டெல்லியில உள்ள ஒரு செய்தி பிரிவுல கையை இப்படி ஆட்டி ஆட்டி சொல்வார்கள். அவர்களுக்கு அது புரியும். காது கேளாது, வாய் பேசாது, அவர்களுக்கு இந்த கை குறிப்புகளை கொண்டே உலக அரசியல் அத்தனையும் இந்த விரல்களை கொண்டு நர்த்தனமாடி குறிப்பறிய செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. கண் தெரியாதவர்களுக்கு எப்படி இந்த பிரெய்லி எழுத்து முறையை 200 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடித்து கொடுத்தார்களோ, அதே போல் இந்த விரல் அசைவுகளை கொண்டே பிரதமர் நைஜீரியா நாட்டுக்கு போயிருக்கிறார், இந்திய பிரதமர் நைஜீரியா நாட்டுக்கு போயிருக்கிறார், இப்படி அசைக்கிறான், நமக்கு புரியாது, அவனுக்கு புரியும். இவ்வாறு அந்த குறிப்பறிதலை பல்வேறு விதமாக அந்த காலத்தில் இருந்து மெய்ப்பாட்டின் மூலமாகவும் சொல்லுகிறார்கள். பல நாளில் ஓவரை ஓய்வெத்தியும் சிற்பரையும் கண்ணுள் வினைஞர் என்று சொல்லுவார்கள். நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல, அதுவும் குறிப்பா கும்பகோணம் பகுதியில் உள்ள கோயில்கள் எல்லாம் போய் பாருங்க. தாராசுரம், பட்டீஸ்வரம், இது மாதிரி கோயில்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த தூண்ல இருக்கிற சிலைகள் நம்மோட பேசும் பாருங்க. அது சும்மா போனா அப்படியே அங்க போய் புளியோதரை வாங்கி சாப்பிட்டான், சாமி கும்பிட்டான், போனான்னு வெளியே வந்தா அது ஒன்றும் தெரியாது. ஒவ்வொரு சிற்பத்தையும் நோக்கணும், ஒவ்வொரு தூணையும் பார்க்கணும். 20 அடி உயரத்தில் இந்த தூணை எப்படி நிர்மாணித்தான், இந்த சிலைக்குள் இந்த தூணுக்குள் எத்தனை சிற்பங்களை வைத்திருக்கிறான், எவ்வளவு நேர்த்தியாக செய்திருக்கிறான், இந்த மண்டபத்தை எப்படி கட்டியிருக்கிறான், ஒவ்வொன்றையும் வியந்து வியந்து பார்க்கலாம். அந்த ஊருக்குள்ளே 108 கோயில்கள் ஒரே ஊர்ல. எல்லாம் பேசும், சிற்பங்கள் பேசும். இதெல்லாம் வைத்துதான் குறிப்பறிதல் என்பது எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, தஞ்சை மாவட்டம் சென்றீர்களேயானால் ஒவ்வொரு கோயிலையும் பாருங்க, ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதை சொல்லும். அதில் நடனம் ஆடுகிற காட்சி பார்க்கிற போது அந்த ஆடை அமைப்புகளை எவ்வளவு நேர்த்தியாக சிறப்பாக அந்த சிற்பி செதுக்கி இருக்கிறான். எண்ணி எண்ணி மகிழ வேண்டும், பூரிப்படைய வேண்டும். நம்முடைய கலைகள், நம்முடைய மொழி, நம்முடைய இசை எல்லாம் உயர்வானவை. நாம் அறிந்து கொள்ளாமல் முடங்கி இருக்கிறோம் என்பதுதான் சோகம். ஒவ்வொன்றையும் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய திறமசாலிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கிறார்கள். முதல் குறளுக்கு வருகிறேன். கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறானீர் வையக்கு அணி. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறானீர் வையக்கு அணி. இப்ப கூறாமை நோக்கி எதுவும் சொல்லல, இந்த முன்னுரையிலே இந்த செய்தி சொல்லிட்டேன்.
கூறாமை நோக்கி, அவன் சொல்லாமலே அவனுடைய அகத்தில் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவனுடைய கண்களினின்றும் அவனுடைய முகக்குறிப்பினின்றும் அறிந்து கொள்வதுதான் இந்த கடல் சூழ்ந்த மாறாநீர் வையக்கணி. வையம் என்பது உலகம். கடலால் சூழ்ந்த நீரால் சூழ்ந்த இந்த வையத்திலே ஒரு அணியாக கொள்ளப்படுவது குறிப்பறிதல் தான் என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி. அது மாதிரி அனுமன் இருந்தான். அனுமன் பண்றான் பாருங்க, இவனை போய் சீதையை தேடிட்டு வான்னு அனுப்புனான் ராமன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான், அதனால கொஞ்சம் வேகமா போறேன். போறான், ஒவ்வொரு இடமா பார்க்கறான். அந்த அரண்மனைக்குள்ளே இருப்பாளோ அப்படின்னு அப்படி எட்டி பார்க்கறான். எட்டி பார்த்தா ஒரு அழகு தேவதை அங்கே தூங்கி கொண்டு இருக்கிறாள். ஓ, சீதை அரண்மனைக்குள்ள இருக்காளோ என்று நினைக்கிறான். அவன் முன்ன பார்த்ததில்லை. இவன் சொன்ன அடையாளத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஒரு அழகான ஒரு பெண். இந்த பசங்கெல்லாம் அரக்கனுங்க, இந்த அரக்கனுக்கு மத்தியில இப்படி ஒரு அழகான பெண் இருக்கிறாளே என்று தெய்வ வடிவம் போல அவளுக்கு அந்த லட்சுமி கடாட்சம் இருக்கிறது என்று சொல்கிறான் கம்பன். பார்க்கிறான், வியக்கிறான், சிந்திக்கிறான், திரும்பவும் உற்று பார்க்கிறான். இல்ல, சீதையை அப்படி இருக்க மாட்டாள் என்று அவள் குறிப்பறிகிறான். அவளோட முகத்தில் ஏதோ ஒன்று அவனுக்கு தெரிகிறது. இது சீதை அல்லல், இவள் சீதை அல்லல் என்று முடிவுக்கு வரும். அதான் குறிப்பறிதல். அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக விளங்கினான் என்பதனாலேதான் அந்த பகுதிக்கு அவன் சென்றான் என்பதை நாம் உணர வேண்டும். கூறாநீர் வையக்கணி, மாறாநீர் வையக்கணி, கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கணி. அடுத்த குறள், ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப குழல். இதுல பாருங்க, இந்த எண்ணமோ அந்த எண்ணமோ என்று நினைக்காமல், ஐயுறவு சிறிதும் இல்லாமல், வாயால் சொல்வதற்கு முன்னரே உள்ளத்தில் உள்ளதை உணர வல்லவன் இயல்பான மாந்தன் என்று எண்ணாமல், தெய்வ பேறு பெற்றானுக்கு ஒப்பாக அவனை கொள்ள வேண்டும். ஒருவன் குறிப்பறிபவனை தெய்வத்திற்கு ஒப்பாக கொள்ள வேண்டும். தெய்வத்தோடு ஒப்ப கோளல்ங்கிறார். அப்படி அவன் எதையும் வாயை திறப்பதற்கு முன்னாலே அவனை பற்றி அறிந்து கொள்ளுகிற தன்மை இருப்பவனை தெய்வத்தோடு ஒப்ப கோளல் என்று சொல்கிறார். ஐயப்படாது அகத்தது உணர்வானை, இவ்வெண்ணமோ அவ்வெண்ணமோ என்று ஐயப்படாமல், ஐயுறவு கொள்ளாமல் செய்பவனை. இதுக்கு என்ன பண்ணலாம்னா, எங்க போச்சு குறள்? ஆமா, 50வது குறள், அப்புறம் 1023வது குறள், அதாவது 103வது அதிகாரத்துல நன்றியில் செல்வம், அதுல குடிசெயல் வகை, அதுல 3வது குறள், தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்று சொல்கிறார். நாம் நல்லது செய்து கொண்டே இருந்தால் அது மடியில கட்டிக்கிட்டு நமக்கு கொட்டிடுமா. அதான் மடிதற்று தான் முந்துரும் என்று சொன்னார் இந்த குடிசெயல் வகையில. இதுல அமைச்சன் பிரிவினாலும் அருமை தேவி பிரிவாலும் வருந்தினான் உதயணன் என்கிற அரசன். இது பெருங்கதையில வர்ற செய்தி. குறிக்கோள் கேட்டது என்கிற பகுதியில பெருங்கதையில 41 72 அடி, கிட்டத்தட்ட 32 அடிகள் வருகிறது. பெரிய நீண்ட பாடல். அதுல இவன் போறான், ஒரு முனிவன், அவன் சென்று அவருடைய குறிப்பறிந்து அவர்களுக்கு நன்மை செய்கிறான் என்பதை அந்த பெருங்கதை சொல்கிறது. என்பதனாலே ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது கருத்து. இங்க எத்தனாவது குறள் போன? 2. அடுத்து 3வது குறள்,
குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல். எளிதில் அறிய இயலாத உள்ள குறிப்புகளில் அரியதாகிய உள்ள குறிப்பை எளிதில் சில பேர்த்த சாமானியமா பண்ண முடியாது. எதிர்குறிப்பு கொடுப்பான். அதான் குறிப்பில் குறிப்புணர்வாரை. அதை எப்படி சொல்றார்? நுண்ணியதில் நுண்ணியதாம் குறிப்பு என்பதனால் குறிப்பில் குறிப்பு என்று சொல்கிறார். எளிதில் அறிய இயலாத உள்ள குறிப்புகளில் அரியதாம் உள்ள குறிப்பை கண்ணால் நேருறக் கண்டு காட்டுவார் போல கூற வல்லாரை ஆள்பவருக்கு உறுப்பாக கூறப்பட்ட உறுப்புகள் தக்கதாம் என்று சொல்கிறார். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் என்றால் தன்னுடைய உறுப்பை கொடுக்க வேண்டும் என்று பொருள் அன்று. படை கூடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசுகள் ஏறு என்று அங்க சொன்னார் அல்லவா இறைமாட்சியில. அதுல ஏதாவது அவன் கேட்டாலும் அதை கொடுத்து அவனை வச்சுக்க. அவன் எந்தெந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யணுங்கிறத தெளிவா சொல்லுவான். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை ஒரு செய்தி சொன்னேன். நீங்க கட்சியை பார்க்க கூடாது. கட்சியை பார்க்காம இப்ப ஜெய்சங்கர்னு தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் வெளியுறவுத்துறை அமைச்சிருக்காரு. முன்னாலே இதை சொல்லி இருக்கிறேன். இப்ப இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் மூல காரணகர்த்தா அவர்தான். இது வெற்றி நடை போடுகிறது வெளியுறவுத்துறையில அப்படின்னா அந்த ஆள் தான். இது 100 விழுக்காடு உண்மையான செய்தி. இப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு ஆட்சியாளனுக்கு கிடைப்பது மிகப்பெரிய வரம். அவனை பத்தி வெளியில தெரியாது. ஜெய்சங்கரை பத்தி வெளியில சாதாரண மக்களுக்கு எல்லாம் ஒருத்தருக்கும் தெரியாது. நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கல அங்க இருக்கிற அமைச்சரை. ஏதோ வேற மாநிலத்தில இருந்து அவரை தேர்ந்தெடுத்து அமைச்சராக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல் என்பதற்கு அதுதான் உதாரணம். ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தாவது. ஏன்னா மத்திய பிரதேசக்காரன், கர்நாடகத்துக்காரன், ஊபிக்காரன் எவனோ ஒருத்தன் அவனை மந்திரி ஆக்கிவிட்டான். ராஜ்யசபா உறுப்பினராக்கி மந்திரி ஆக்கிட்டான். இப்படிதான் உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் என்றால் தன்னுடைய கடமைகளில் இவன் தமிழ்நாட்டுக்காரன், இவன் இந்த நாட்டு மக்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கொடுக்கவில்லை என்பதனால் அவனுடைய திறமையை பயன்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது தவறு என்பதை இந்த குரல் மூலமாக திருவள்ளுவர் கூறுகிறார். அதை பயன்படுத்திக் கொண்டார் இன்றைய தலைமை அமைச்சர். குறிப்பில் குறிப்பு உணர்வாரை உறுப்பினர் யாது கொடுத்தும் குழல். அடுத்து 4ஆம் குறள். இதுல ஒரு புராண செய்தி இருக்கு. அதுக்குள்ள போட இன்னொரு குரல் முடிக்க முடியாது, வந்துடுறேன். குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போடு அணையரால் வேறு உறுப்போர் அணையரால் வேறு உறுப்போர் அணையரால் வேறு உறுப்போர் அணையரால் வேறு உறுப்போர் அணையரால் வேறு. குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை. பாருங்க, குறிப்பறியும் தன்மையால் ஒருவருக்கொருவர் ஒன்றாமல் வேறுபட்டவர் ஆவார். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளிலே கூட வேறுபட்ட எண்ணங்கள் உண்டல்லவா. இரட்டை குழந்தையாக இருப்பவர்களுக்கு இவர் எண்ணம் வேறாகவும் இருக்கும், அவர் எண்ணம் வேறாகவும் இருக்கும். அதனால குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் ஏனையரால் வேறு. உறுப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு என்று பண்புடைமை அதிகாரத்திலே 3வது குறளிலே சொன்னார். மக்களே போல்வர் கயவர் என்று 108வது அதிகாரத்தில் 1வது குறளாக வருகிறது. குறிப்பறிதல் வல்லார் துணை நோக்கார் ஆழ்ந்த சிந்தனையர் அகன்ற பட்டறிவர் நுண்ணிய நூல்வள உண்மை அறிவை மிகு 38வது அதிகாரம். அடுத்து பழமொழி 400 என்ன சொல்கிறது என்றால், நோக்கி அறிகல்லா தம் உறுப்பு கண்ணாடி நோக்கி அறிய அதுவே போல் நோக்கி முகனறிவார் முன்னம் அறிய அதுவே மகனறிவு தந்தை அறிவு என்று பழமொழி 400 142வது. திருமந்திரம் சொல்லுது, முகத்து கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்து கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். முகத்து கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்காத. அவனுடைய முகத்தில் இருந்து அவன் அகத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனம் என்பதை அதை கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். அகத்தில் உள்ளதை கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்று திருமந்திரமும் சொல்கிறது. இது உள்ளத்தில் உள்ளதை உரையாமலே கண்டு கொள்வாரோடு மற்ற ஓர் உறுப்பமைதியால் ஒத்தவராக தோன்றினாலும் அறிவு நிலையில் மிக வேறுபட்டவர் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். 5வது குறள் பார்க்க வேண்டும். அது குறிப்பில் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். குறிப்பில் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண்.
இந்த குறளுக்கு 263, 577, 575 ஆகிய குறள்கள் மிக விளக்கமாக நமக்கு பொருள் தரக்கூடியவை. அதாவது முகக்குறிப்புகளால் உள்ள குறிப்பை அறிய முடியாமல் போனால் ஒருவனின் உறுப்புகளில் கண்கள் இருந்து என்ன பயன் என்கிறார். கண்ணோட்டத்தை நம்ம சேர்த்து பார்க்கிறோம். அந்த கண்ணிலே இரக்கம் இல்லை, கருணை இல்லை என்றால் அதை புண் என்று சொல்லுகிறார் கண்ணோட்டத்துல. நம்ம ஏற்கனவே அந்த 58வது அதிகாரத்துல பார்த்தோம். அதே போல இங்க முகக்குறிப்புகளால் உள்ள குறிப்பை அறிய முடியாமல் போனால் ஒருவனின் உறுப்புகளில் கண்கள் இருந்து என்ன பயன் என்பதால் குறிப்பில் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். நம்மிடம் இருக்கிற உறுப்புகளில் இந்த கண்களால் என்ன பயன்? நாங்கள் அந்த வணிகர்களுக்கு இந்த உளவியல் பாங்கு நல்லா தெரியும். வணிகத்துல அதிக அனுபவம் உடையவர்கள் பாருங்க, 20-30 ஆண்டுகள். அவர்களுக்கு இவர்கள் பொருள் வாங்குவாரா வாங்க மாட்டாரா என்பதை நன்றாக சொல்லி விடுவார்கள். அங்க வருகிற போதே இவன் வருவான், இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு போயிடுவான். அதை அவன் உள்ள நுழையறதுக்கு முந்தைய சொல்வதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன் வணிக கூடங்களிலே. இப்பெல்லாம் இந்த மால் விட்டது, அதனால அவர்களுக்கு இதை பற்றியும் கவலை இல்லை. அது சேல்ஸ்மேன் என்று விற்பனை பிரதிநிதியாக சிலரை போட்டு விடுகிறார்கள். அவன் வாங்கல இடம் வாங்காட்டி அதை பற்றி கவலை என்ன, அவன் கூலிக்கு வேலை செய்வான். அதனால அவனுக்கு அந்த மாதிரியான சைக்காலஜிலாம் அவனுக்கு தேவையில்லை. சொந்த கடை வைத்து கொண்டு ஆட்களை போட்டு வேலை செய்பவர்கள் இருக்கிறார்களே, அந்த காலகட்டங்கள் அந்த உளவியல் பாங்கை அறிந்து கொள்ளுகிற நிலைமை இப்பொழுது மாறிவிட்டது அந்த வணிகத்துறையிலே. என்றாலும் அந்த இயல்பாக ஒவ்வொருவருக்கும் அந்த முகக்குறிப்பை அறிந்து கொள்கிற பாங்கு உண்டுதான். என்றாலும் சிலர் அதை பயன்படுத்துவார்கள், சிலர் அதை பொருட்படுத்துவதிலே பயன்படுத்துவதில்லை. ஆகையினால குறிப்பில் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்த ஓக்கன். கண்ணிற்கணிகிலம் கண்ணோட்டம் அது புண்ணென்று உணரப்படும். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையர் கண்ணோட்டம் இன்மையும் இதெல்லாம் அதற்கு எடுத்துக்காட்டாக வருகின்றவை. புராணத்தில் இருந்து ஒரு செய்தி சொல்கிறேன். விசயன் என்று ஒருத்தன் இருந்தான். அது ஒரு 1700 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தான். அந்த சிவ சிந்தாமணியில வருகிறது. சீவகன் இந்த விசயனை கண்டுபிடிச்சான். எப்படி கண்டுபிடிச்சான்னா, அவன் கணிதத்துல புலி ஆகினால அவன் பொருளாதாரத்திற்கு உதவுவான் என்று கருதி அவனை தன்னுடைய அணுக்க தோழனாக வைத்துக் கொண்டான். அவன் பேர் விசயன். அவன் ஒரு நாள் ஒரு சோலையில தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு தங்கி இருக்கான். அது சில காரணங்களாக அவனுள்ள எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்காக. இது நம்ம பழைய புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். தங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்த்தா இது திருமூலருடைய வரலாறுலேயே வரும். அது அந்த ஒரு உரிய சந்தர்ப்பத்தில் அதை பற்றி நான் விரிவாக விளக்குறேன். உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்ச செய்தி தான் அது. ஏன்னா இந்த இடத்திற்கு பொருந்தும் என்பதனால அதை சொல்கிறேன். அது மாதிரியான ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்றால், இப்பொழுது சமுதாயத்தில் அது மாதிரியான ஆற்றல் உள்ளவர்கள் இல்லை, இருப்பாங்க, ஆனா நமக்கு தெரியாது. இப்ப வள்ளலாரே அவர்களை இறந்தவரை எழுப்ப முடியும். இந்த வித்தை அவரிடம் இருக்கிறது என்பதை தெரிந்து ஒரு காலகட்டத்துல நிறைய பேர் என்ன செய்தார்கள் என்றால், இறந்த தங்களுடைய வீட்டில் உள்ளவர்களை அவரிடம் கொண்டாந்து போட்டார்கள். அவர்கள் அதை மறுத்து விட்டார். இது இயற்கை. இது புத்தருடைய வரலாறுலையும் வரும். இது மாதிரி துன்பம் நேர்ந்து விட்டது என்று அந்த இறந்து போன குழந்தையை கொண்டு அவரிடம் கொடுப்பார். அவர் இதை சரியான முறையில் இந்த இறப்பை உணர்த்த வேண்டும் என்று கருதிய புத்தர் ஏதோ ஒரு கடுகு ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்க. அது வாங்குறது போது நீ என்ன பண்ணணும்னா, யாரு வீட்டுல இது மாதிரி இறந்தவர்கள் இல்லையோ அவர்கள் வீட்டுல வாங்கிட்டு வா அப்படிங்கிறார். ஆனா இந்த வித்தை உண்டு, அவர்களால் முடியும். அதைத்தான் நம்முடைய பெரிய புராணத்திலே சொல்லுகிற போது, ஞான சம்பந்தர் எலும்பைய
பெண்ணாக்கினார் என்ற வரலாறு உண்டு. அது ஒரு ஒரு சந்தர்ப்பம். அது மாதிரி எல்லாத்தையும் செய்யல அவரு. அந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் அதை பண்ணார். அது மாதிரி வித்தை உண்டு என்பதை தெரிவிப்பதற்காக. அதே மாதிரி முதலை உண்ட பாலகனை எழுப்பினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்தவனே அந்த வளர்ச்சி அடைந்த நிலையில் அந்த முதலையிலிருந்து வந்ததா. இதெல்லாம் அறிவுக்கு பொருத்தமா இல்லையாங்கிறதெல்லாம் கருத்து வேற. இப்ப இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்கின்ற உட்கருத்தை மட்டும் தான் நாம் உட்கொள்ள வேண்டும். திருநாவுக்கரசு நாயனாரும் திங்களூர், திருவையாருக்கு பக்கத்தில் இருக்கிற திங்களூர்ல பாம்பு கடித்து இறந்த அந்த அப்பூதியினுடைய மகனை உயிர்ப்பித்தார் என்கிற வரலாறும், இந்த 3 அருளாளர்களுமே அந்த உயிர்ப்பித்த நிலையை கொண்டு வந்தார்கள். வள்ளலாருக்கும் அந்த ஆற்றல் இருந்தது. இப்பொழுதுக்கும் சிலருக்கு இருக்கலாம். ஆனா இதெல்லாம் பணம் பண்ணி விடக்கூடாது. போலிகள் உருவாகி விடுவார்கள். இப்ப நிறைய போலிகள் இருக்கிறார்கள். அதை நம்ம பார்க்கலாம். அதை நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். இந்த வித்தை உண்டு என்றாலும் அதை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான செய்திதான் இது. இப்ப இவன் விசயன் என்பவன் சீவகன் தான் இவன் என்பதை அவனுடைய கண்கள் முகக்குறிப்பினாலே உணர்ந்து கொள்கிறான் அப்படிங்கிறத எங்க செய்தி. குறிப்பில் குறிப்புணராவாயின் உறுப்பினும் என்ன பயத்தோக்கன். பிறகு அவன் தான் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அல்லவா. அதனால் ஒரு மாங்கனியை வீழ்த்தும்படி அவனை கேட்கிறான், வில் அம்பு கொடுத்து. அவன் புரிந்து கொண்டான். இவனுடைய குறிப்பை அவன் புரிந்து கொண்டான். இதுதான் குறிப்பில் குறிப்புணர்தல் என்று பொருள். அது இல்லைன்னா மண்ணுன்னு அர்த்தம். அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவன் அரசனா இருக்கிறவன், எத்தனை வித்தைகளை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறான். அதுவும் சரியான குருவை ஆச்சாரிய நிலை கொண்டு கற்றவர். ஆச்சாரியன் என்கிற சொல்லுக்கு சொல்லிக் கொடுப்பவன் மட்டுமல்ல, சொல்லிக் கொடுப்பவனும் சொல்லிக் கொடுத்த மாதிரி நடப்பவனும் என்று பொருள். அதான் ஆச்சாரியன் அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்டவரிடமெல்லாம் பயின்றவன் சீவகன். அதனால இவனுடைய கண்ணோட்டத்தை அவன் புரிந்து கொண்டான். இது ஒரு செய்தி. 2வது ஒரு எடுத்துக்காட்டு. குறிப்பில் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். 5வது குறள். 2வது எடுத்துக்காட்டு. இது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்திதான். இந்த இடத்துக்கு எப்படி பொருந்துகிறது என்பதை பார்ப்பதுதான் நம்முடைய பணி. பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் போர் நடைபெற இருக்கிறது. இப்ப சகுனி அவனை அனுப்புறான், துரியோதனனை. கண்ணனுடைய படைகளை எப்படியாவது வாங்கிட்டு வந்துரு, அப்படி வாங்கிட்டா அவங்களை தோக்கடிச்சிடலாம். கண்ணனுடைய சேனைகளும் சேர்ந்தால் பாண்டியனுடைய படை, பாண்டவர்களுடைய படை பெரிதாகிவிடும் என்பதனால அப்படி செய்யன்னு சொல்லி அனுப்புறான். இவன் போறான். இவன் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் படுத்திருக்கிற மாதிரி நடிக்கிறான் கண்ணன். அவன் சூழ்ச்சி உடையவன் தானே, அதனால படுத்துட்டான். இவன் வர்றான். சரி, கண்ணன் அயர்ந்து தூங்குகிறான் என்று அவன் தலைமாட்டில் போய் உட்கார்ந்துக்கிறான். தலைமாடு என்பது தலைப்பக்கம், தலை வைத்திருக்கின்ற இடத்துல. அதுக்கு பின்னால அர்ஜுனன் வர்றான். அவன் மிகவும் பணிவானவன். அதனால அவன் கால் பகுதியில் உட்கார்ந்துக்கிறான். எப்பொழுதுமே திருவடி தான் முக்கியம். இது திருவள்ளுவர் பல இடங்கள்ல அந்த கடவுள் வாழ்த்திலே பல 7 இடங்கள்ல அடியை சொல்கிறார், திருவடியை சொல்கிறார். இவன் மெல்ல போலி வேடம் தானே போட்டிருக்கான், மெல்ல எழுகிறான். எழுந்தோடனே முதல்ல தென்படுபவன் அர்ஜுனன். அர்ஜுனாவா எப்போ வந்தா என்ன என்று விசாரிக்கிறான். அவன், கண்ணா, எனக்கு முன்னாலே அண்ணா வந்திருக்கிறார். அந்த பணிவு பாருங்க. அவன் அயோக்கியன், உன்ன நம்பர் அயோக்கிய இவனுங்களை தீர்த்து கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவன். இது எல்லாத்துக்கும் வெளிப்படையே தெரியும். அப்ப கூட அந்த பகைவனை ஒரு முறை உண்டு அண்ணன் என்கிறான். அப்படியா துரியோதனா, ஏன் இப்பொழுது வந்தாயிட்டு? நான் அப்பவே வந்து விட்டேன் என்று சொல்லி இதெல்லாம் நடக்குது. அப்ப இந்த கேட்கிறான் என்ன பண்ணணும்னு. அவன் அர்ஜுனனை கேட்கிறான், எனக்கு நீ இருந்தா போதுங்கிறான். அவனுக்கு துரியோதனனுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஆள் இருந்தா போதுங்கிறான். அது 1000 பேர் தொடமாட்டேன், தேர் மட்டும் தான் ஓட்ட போறேன்,
அப்படின்னு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. இதையெல்லாம் குறிப்பால் உணர்கிறார் கண்ணன். உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார். உன் படையில புற என்கிட்ட கொடுத்துட்டான், எடுத்துக்கோ. சூத்திரதாரி வந்தானே, குறிப்பில் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்துவோ கண் 2 வியத்தினுடைய அகத்தில் என்ன இருக்கிறது என்பதை முன்னமே கண்ணன் படம் பிடித்து பார்த்து விட்டான். அதற்கேற்ப செயல்படுகிறான். போரிலும் என்ன விதமான சூழ்ச்சிகளையும் செய்து விடுவான். ஏனென்றால் ஆட்சி உரிமை உடையவர்களுக்கு ஆட்சியை கொடுக்காமல், அவர்கள் தங்குவதற்கு கூட இடம் கொடுக்காமல், இருக்கிற இடம் கூட கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் துரியோதனாதிகள் என்பதனாலே அந்த குறிப்புகளை எல்லாம் உணர்ந்தவன் தானே. குறிப்பினில் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண்